ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pozhilenveedu சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலில் வச்சு எப்படி பூ கட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாலை மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும், எங்கேயுமே நூல் தெரியாது, கேப்பே தெரியாது. எப்படி கட்டலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ காலோட கட்டை விரலில் இந்த மாதிரி நூலை மாட்டிட்டு எந்த லென்த்துக்கு நீங்கள் பூ கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துக்கிட்ட முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நூலை உங்களோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நூல் வந்து நல்லா லென்த்தாக எடுத்துக்கணும், ஏன்னா எல்லா பூவையும் நம்ம தொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு சேர்த்து நம்ம லென்த் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் நீளமாகவே எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் பூவை வழக்கம் போல் நம்ம ரெண்டு ரெண்டாக வச்சு தொடுத்துக்கலாம். ரெண்டு நூலுக்கு இடையில இந்த மாதிரி பூக்களை வச்சுட்டு நான் காட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த டெக்னிக் வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டைட்டாக பூ கட்டுறதுக்கு ஈஸியான டெக்னிக்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 செட் ஆஃப் பூவை மட்டும் நம்ம சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்தடுத்து கட்ட போகிற பூக்களை வந்து தனித்தனியாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி காட்டியிருக்கேன் பாருங்கள். பூவை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம விரலாலேயே கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். கேப் விட்டுட்டு சுற்ற வேண்டிய நூலை வந்து மேலே போட்டுட்டு கீழால் அந்த நூலை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சி மாதிரி அந்த நூலை வந்து நம்ம இந்த சைடு வச்சிடுறோம். அதுக்குள்ளே அந்த அடியிலேருந்து வர நூலை விட்டு எடுத்துடுறோம். அந்த நூலை இழுக்கும் போதே நம்ம பூவையும் விரலாலே சேர்த்து எல்லா பூவோடையும் சேர்த்து டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மாலை வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி பூ கட்டும்போது நடுவில் இருக்கிற அந்த நூல் வந்து அழகாக ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். மாலை வந்து நல்லா டைட்டாக வரும் நமக்கு. இப்போ இதில் கட்டிகிட்டு இருக்க நூல் வந்து சின்னதாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே நூல்லே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் முடிச்சு போட்டுட்டு. அந்த முடிச்சு வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்ம வந்து மாலை தொடுத்துடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உதிரியாக வாங்குகிற பூக்களை வந்து வீட்டிலே கட்டிக்கலாம். இது மாதிரி கட்டி போடும்போது இப்போ சாமிக்கு மாலை போட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கும். மாலை லூஸாக இருக்காது, நூல் அங்கங்கே தெரியறது அந்த மாதிரி இருக்காது. சாமிக்கு கட்டும்போது இந்த மாதிரி காலில் வச்சு கட்டுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேபிளோட கால் இல்லைனா வந்து ஜன்னலில் இருக்க கம்பி அதில் வந்து நூலை மாட்டிட்டு இந்த மாதிரி கட்டலாம். கட்டி முடித்த பிறகு ஜன்னல் கம்பியிலேருந்து நீங்கள் நூலை கட் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம்.